வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலமறியாமல். இன்றைக்கி நம்ம 7 புள்ளி சந்து புள்ளி 4 இடத்துல ஒரு சூப்பரான பூக்கோளம் தாங்க போட்டிருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த கோலம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுடுங்க. நம்ம கடைசியாக போட்ட மயில் குளத்துக்கான கமெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். கமெண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குங்க, அதனால் வேகமாக நேம் மட்டும் வாசிச்சுட்டே வரேன். கமெண்ட் கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. அதனால் பேரும் கமெண்ட் மட்டும் விரைவாக வாசிக்கிறேன். முதலாவது கமெண்ட் நம்ம தனம்லக்ஷ்மி சிஸ்டர் தான். மயில் கோலம் சூப்பர்மான் சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. ராஜ் அவங்க ஐடியிலேருந்து மேம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. பிரவீன்ராஜ் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர் மயில் கோலம் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஷிரடி சாய்பாபா அவங்க ஐடியிலேருந்து கிரேட் எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. மகேஷ் ராதா சிஸ்டர் ஆஹா என்ன அழகு அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க. கீதா சண்முகம் சிஸ்டர் சூப்பர் 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 சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. நம்ம சித்ரா சிஸ்டர் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. விஜயகுமாரி சிஸ்டர் கண்களுக்கு நல்ல விருந்து அருமையோ அருமைன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஜிவி சரண் அவங்க அடியில் வந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஷவரும் வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்கன்றதை சொல்லி வைங்க. அடுத்ததாக பச்சையம்மாள் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் எல்லாமே அப்படியே தள்ளியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சுதா சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. மகேஷ் ராதா சிஸ்டர் இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. மயில் தான் மிக அழகாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ராஜி சதா அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரி அவங்க அடியிலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க. நிமி மகா சிஸ்டர் தேங்க்யூ மேம் நைஸ் கோலம் தேங்க்யூன்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. நம்ம வீணா சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர், கலர் காம்பினேஷன் கூட நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. போட்டிங்களா இன்றைக்கி கோலம் நல்லா வந்துச்சா சொல்லி வைங்க. நளினி சிஸ்டர் மயில் கோலம் அழகோ அழகு சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. நேற்று நான் போட்டு காமிச்ச மயில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியாக தான் நம்ம சேனலில் மயில் கோலம் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லியிருப்பேன். அதனால் கோலமே போட தெரியல இல்லை மயில் வரலை அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக போடுற மாதிரி டிசைன் தான். ஆனால் ரொம்ப க்யூட்டாக இந்த மயில் இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி டிசைன் கொடுக்கும்போது. அதனால் எல்லாருமே மயில் அழகாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நமக்கு என்ன மயில், நம்ம சேனலில் இப்போ பொதுவாகவே இந்த மயில் தான் நிறைய மயில் கோலமாக போட்டு தள்ளியிருக்கோம். அதே என்னவோ நேற்றும் அந்த இடத்துல மயில் தான் போடணுன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எல்லாம் மயில் போட்டிங்களா இல்லை வேறு எதாவது டிசைன் போட்டிங்களான்னு சொல்லி வைங்க. அடுத்ததாக சுரேந்தர் அவங்க அடியில் வந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி தம்ஸ் அப் ஹார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த கமெண்ட் ராதா பரமசிவன் அவங்க அடியில் வந்து கோலம் சூப்பர் செம்மன்னு சொல்லி அப்படியே ஹார்ட்டும் ஷவரும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதுக்கே ஒரு பேஜ் வேணும் போல இருக்குது. ரொம்ப நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தேஜேஷனி சிஸ்டர் மயில் கோலம் மிகவும் அழகாக இருக்கிறது சகோதரின்னு சொல்லி ஹார்ட் சூப்பர் சிம்மெல்லாம் கொடுத்துருக்காங்க. சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் நிறைய கலர் ஹார்ட் சொல்லி தள்ளியிருக்காங்க. சாந்தி தமிழ்ச்செல்வம் ஐடியா வந்து சாந்தி சிஸ்டர் பச்சை மயில் கோலம் மிகவும் அழகோ அழகுன்னு சொல்லி ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்க கோலத்தில் ஃபஸ்ட்டு ஒயிட் கொடுத்தேங்க. ஒயிட்டோடு முடித்து லைட்டாக வேணால் ஷேடாக கொடுக்கலான்னு. அப்புறம் ஏதாவது நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கலரே ஃபில் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஒயிட்டாக கொடுக்குறனாலும் இந்த ரோஸ்க்கு கொடுத்துக்கோங்க, இல்லை கலர் இந்த மாதிரி கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கோங்க சரிங்களா. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட்டோடு விடலான்னு நினச்சி லைட்டாக ஷேடாக மட்டும் கொடுக்கலான்னு ஆக்சுவலாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல, அதனால் மறுபடியும் கலர் ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்த கமெண்ட் நம்ம உமா மகா சிஸ்டர் ஹார்ட் ஷவர் கொடுத்துட்டு நோ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். யசோதா சிஸ்டர் சூப்பர் மேடம் சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க. திலகா சிஸ்டர் பச்சை வெள்ளை மயில் கோலம் சூப்பரோ சூப்பர் கலர் காம்பினேஷன் சூப்பர்னு சொல்லி ஷவரு சூப்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோகனா சிஸ்டர் சூப்பர் சூப்பர் எப்படிப்பா இப்படி அழகாக போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களே நிறைய கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே இதை மெசேஜ் போட்டதாக டெலிட் ஆனதாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் இருந்தே பாக்கெட் போடுற மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலே எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல சிஸ்டர். யாராவது கமெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுங்க. அவங்களுமே அதை கேட்டிருக்காங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு. கண்டிப்பாக யாராவது அந்த மாதிரி ஐடியா இருக்குது, வீட்டில் இருந்தே வேலை பார்க்குற மாதிரி தெரியும் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுங்க. எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியல சிஸ்டர் அதை பற்றி. நீங்கள் யாராவது கமெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்ததாக கனி அவங்க ஐடியிலேருந்து ஹார்ட் ஷவர் கொடுத்துருக்காங்க. விஜயகுமாரி சிஸ்டர் மாஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு சூப்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரவணன் அவங்க ஐடியிலேருந்து அம்மு சிஸ்டர் நினைக்கிறேன் அக்கா கோலம் வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க.
காஞ்சனாமாவும் தொடர்ந்து 2 நாளாக வராங்க, ரொம்ப ஹாப்பி. மயிலின் அழகு உன் கைவண்ணத்தில் மேலும் அழகிடா செல்லம் சொல்லியிருக்காங்க. மாலை நேரத்தில் இந்த கோலத்தை பார்த்தால் நின்று பார்க்க தோன்றும், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் டைட்டில் வின்னர் நீதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த படிகள் இருக்கே அப்பப்பா, கோலத்தின் சிறப்பே அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்மையும் பசுமையும் தான் ரொம்ப 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 அழகு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் கொடுத்த எல்லாருக்கும் வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச்ங்க. நிறைய பேர்த்தோட கமெண்ட் வந்து எனக்கு சில நேரங்களில் வந்து என்னன்னு தெரியல. இப்போது 1 வீக்காக எனக்கு கொஞ்சம் கமெண்ட் ஹைட் ஆகுது. ஆனால் ஹைட்லேயும் போய் பார்த்தாலும் இல்லை, அப்புறம் பார்க்கும்போது பார்த்தா கமெண்ட் காமிக்குது. அதனால் என்ன பிரச்சனை, என் ஃபோனில் ஏதாவது பிரச்சனையா என்னென்னு எனக்கே தெரியல. நிறைய பேர்த்தோட கமெண்ட் வந்து இப்போ வாசிக்க வரும்போது தான் பார்த்தனே. ஆக்சுவலாக அது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், ஆனால் எனக்கு என்னென்னு தெரியலைங்க. அதனாலே கமெண்ட் யாராவது மிஸ் ஆகிருந்தாலும் சாரிங்க, வாசிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஃபோட்டோ கமெண்ட்க்கு ரிப்ளை வரலேன்னு யாராவது நினைக்க வேண்டாம். எனக்கு ஃபோன் பிரச்சனையா என்னென்னு தெரியல, சில கமெண்ட்ஸ் காமிக்கலை, இப்போது காமிச்சது சிலதெல்லாம். அந்த மாதிரி யாராவது கமெண்ட் எனக்கு காமிக்காமல் இருக்கான்னு தெரியலை. ஆனால் இருந்த எல்லா கமெண்ட்டுமே நான் வாசிச்சிட்டேங்க. வேகமாக இன்றைக்கி வாசித்து முடிச்சுட்டேன். இந்த கோலம் உண்மையிலே சூப்பராக தான் வந்துருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தந்த தாமரையிலிருந்தும் ஒரு சின்ன மொட்டு நடுவில் என்ன டிசைன் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். சாரி தாமரையில் ரோஜாப்பூ மொட்டு இருக்க மாதிரி ஒரு டிசைனை போட்டுடலாம், சிம்பிளாக நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த டிசைன் உங்களுக்கு மெதுவாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். கீழே தண்டு போடுறதுக்கு இடம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு ரோஸை யோசித்து போட்டுட்டேன், அப்புறம் அதை மொட்டையாக விடவும் நல்லா இல்லை, தண்டு பூ கொண்டு வரத்துக்கும் கேப் இல்லை. சரி வேண்டாம் அப்படின்ட்டு தண்டு அப்படியே மொட்டையாக நம்ம உடச்சி வச்ச மாதிரி போட்டுட்டு ஒரு புள்ளி மட்டும் கேப் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு லீஃப் மாதிரி அப்படியே வளைச்சி விட்டாச்சு க்ரீன் கலரில். சரி நடுவில் ரொம்ப கேப்பாக இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன டிசைன் போகலான்னு யோசித்தேன். நடுவில் மாவை போட்டுட்டு ஒரு வட்டத்தை போட்டு பெரிய வட்டமாக போட்டுட்டு அதுக்குள்ளே மாவை ஃபில் பண்ணிவிட்டு ஒயிட் மாவை நம்ம டூத் பிக் வச்சு அப்படியே ஒரு லைன்ஸ் போட்டு வந்தோம்னா ஒரு ஃப்ளார் டிசைன் வந்துடும். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டிசைன் அவ்வளோதான். அப்படியே ஒரு சென்டர் புள்ளி வச்சுட்டு அங்கங்கே லைட்டாக ஒரு லைன் எடுத்துகிட்டே வந்தோம்னா ஒரு பூ டிசைன் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். சரி ரொம்ப கேப்பாக இருக்கே, இதில் வேறு என்ன பூ போடலான்னு சொல்லிட்டு இதை யோசித்து போட்டாச்சு. அப்படியே சென்டருக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் டாட்ஸ் வச்சா ஒரு அருமையாக ஒரு பூ டிசைன் வந்துடும். சிம்பிள் டிசைன் தாங்க. இந்த ரோஜாப்பூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே சொல்லி வைக்கணும். ரொம்ப ஈஸியான ரோஸ் தாங்க. நம்ம தாமரையோட சென்டர் முட்டு போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போட்டுட்டு அதோட சைடு டிசைன் மாதிரி போட்டுட்டு அப்படியே ஈஸியாக முடிச்சிட வேண்டியதான். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கோலம். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் கொடுங்க. இந்த கலரில் அந்த பிங்க்கும் எல்லோ வந்து நான் நல்லாவே எடுத்துருந்துச்சு. இந்த ரோஸுக்கு பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் பிங்க்குமே நல்லா தான் இருந்துச்சு. டார்க் பிங்க், லைட் பிங்க் எல்லாமே. அந்த ப்ளூ பர்பிளை விட மற்ற இந்த 4 கலருமே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பர்பிள் கூட எடுத்துருக்கு, ப்ளூ கொஞ்சம் அவ்வளோக்கா எடுக்கல. நீங்கள் வேறு கலர் மாற்றி போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே எல்லோவாவோ இல்லை ஃபுல்லாக பிங்க்காவோ போட்டால் கூட இந்த கோலம் ரொம்ப அழகாக தான் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லைங்க. உண்மையிலே நம்ம ரோஜாப்பூ முட்டு வச்ச மாதிரி இருக்கா? அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றத எல்லாரோட கமெண்ட்டும் கண்டிப்பாக சொல்லி வைக்கணும். அடுத்தடுத்து என்ன போடலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு ஒரு பூக்கோலம் போட்டு கேட்டிருந்தாங்க, நடுவில் கூட பூக்கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம திலகா சிஸ்டர் நினைக்கிறேன் கேட்டிருந்தாங்க. சரி இன்றைக்கி இந்த பூ போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் டக்குன்னு இந்த கோலம் போட்டாச்சு. எப்படி இருக்குது சொல்லி வைங்க எல்லோரும். எனக்கு உண்மையே போட்டுட்டு கூட நான் பலமுறை நின்று இந்த கோலம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள், பல ஆங்கிளில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். இப்படி திருப்பி அப்படி திருப்பி அப்படியே எல்லா கலரையும் க்ளோஸ்அப்பில் மாற்றி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த கோலத்தை போட்டுட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லி வைங்க. சூப்பராக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சில கோலம் போடும்போது ஹாப்பியாக ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. லைக் போடாமல் இருந்தால் போட்டுடுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.